என்ன செய்ய போறீங்க? செய்ய தெரியுமா? என்ன நிறைய ஊத்திட்டியா? ஆஃப் ஆயிடுச்சா? இது என்ன முருங்காவா? தண்ணியில் மேலே கொடுத்துருக்கேங்க. அது என்னது? தோணுது அதெல்லாம் போறதா? அப்புறம் சமையலை கொலை பண்ற. இரு 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 போயட்டும். அவ்வளோ பயமா? ஏ போடாத போடாத பாரு. அது சரி. அது வெடியாது, அவ்வளோதான். வெடியாது. இதுவா வெடியான்னு சொன்னேன். அதான் வெடிச்சிருச்சு, மறுபடியும் வெடியுது. வெங்காயமா தக்காளியாம்மா? டேய் வெங்காயம் எது வேணா போடலாம். ஒரு சிலர் தக்காளி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் அதையும் பிசைஞ்சிட்டு இருக்க. அரிஞ்சதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நீ போட்டு வதக்கினாலே அது பிரிஞ்சு வந்துடும். எப்படி சமைக்கிறேன்றத நானும் பாக்குறேன். உங்க வேலை என்ன? எப்படி சமைக்கிறீங்கன்றத நான் பாக்குறேன். நீ எப்படி வீடியோ எடுக்கிறன்றத நான் பாக்குறேன். ஆக மட்டும் பாக்குறது தான் என்னோட வேலை. அப்ப நில்லுங்க. நசுக்கி போடுமா? பூண்டு ஈரமாயிடுச்சு. எண்ணெயில போட்ட வெடிப்ப வெடியாதா? வெடியும். நசுக்கி போட்டா வெடியாது மேடம். வீரத்தோட போட்டு வெடியுதுன்ட்டா. பூண்டு வெடியுதுரி அப்படிங்கிற. நான் என்ன பண்றது? ஹை போட்டு கடாய் இப்படி பொத்தமா சாய்ச்சிக்காத. கத்துக்கோங்க. அனிதா சமைக்கிறத பார்த்தியா? சமையலில் சொதப்புவது எப்படின்னு கத்துக்கோங்க. ஓகே. இன்னைக்கு எத்தனை பேரு என்ன ஆக போறோமோ தெரியல. ரொம்ப பெருமைப்படுறாங்க. அவளுக்குள்ள அவளே பேசிக்கிறான். எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஆல்ரெடி கோல்டு. ஒரு பக்கம் கேரட்டை போட்டு வதக்கவும், ஒரு பக்கம் முருங்கைக்காய் குழம்பு வைக்கவும். ஒரு பக்கம் நீ வதக்குமா? சமைச்சுட்டே இருங்க. நான் போயிட்டு துணி ஊற வச்சுட்டு வரேன். சீட்டு போட்டு வரேன். மிஷின்ல போட்டு வந்துடுறேன். மிஷின்ல போட்டு வந்துடுறேன். அப்பாதான் துணி இருக்குல்ல, சிமெண்ட் நிறைய இருக்குது. எல்லாம் கையில வைக்கணும். ஓகே. மிஷின்ல போட்டு என்னது இது? கேரட். சுட்டுட்டா. எப்படி வெள்ளை போட்டா? அத ஜூஸ் போட்டு பண்ணா குடிக்காத என்ன? தலையாட்டு நீங்க போங்கோ. இன்னும் உனக்கு ஒரு ரூல்ஸ்மா. என்னது? திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வரையும் காலையில் எனக்கு ஜூஸ் போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்துருக்குறேன். என்ன ஜூஸ்மா? நான் காலைல மாறணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஜூஸ்ன்றது அகத்திக்கு அப்படியே போட்டு குடிச்சாதான், இல்லைன்னா அது புளிப்பாயிடும். ஜூஸ் குடிக்க முடியாது.
குடிக்கிறதுக்கு காலையில தண்ணி போட்டு காலையில தண்ணி சாப்பிடாம. சரி எனக்கு சரிட்டு குடிக்கிறியா? நான் உனக்கு கலர் சரிம்மா. அவ்வளோ எனக்குன்றா கலர் தானே உனக்கு உனக்கு நான் எங்கடி ஜூஸ் கேட்டேன் அம்மா, இந்த ஜூஸே எனக்கு வேணாம். அவ கேட்டது கேரட் கேட்டாடி சாப்பிடுறதுக்கு. உங்களுக்கு வேணா நீங்களும் சாப்பிடுங்க. சரி பாருங்க, இது மிளகாத்தூள் திட்டமா போடு, காட்ட கொட்டிடாது, அப்புறம் நீ தான் தின்னணும். நீ தான் திங்கணும். அவ்வளோ பயம் என் கையிலே தூக்கி போடுமா? வேண்டாம். எனக்கு ஒரு ஸ்மெல்லும் வரல, மூக்கு அச்சுங்குது. வேணுமா? வெந்தால் போட் போட். உங்கக்கா நிறைய இருந்துச்சு. 2 தான் இருந்தது. மாகாப்பட்டியா? லாஸ்டா தானே போடுவாங்க. அடிப்பாவி. ஏய் குழம்புடி ஜூஸு. குழம்பு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையா? மிளகா போட மாட்டாங்க. ரசம் சாம்பார் மட்டும்தான். பச்சை மிளகா போடுவாங்களே. நல்லா இருக்கும் குழம்பு. அம்மா வந்தா கேட்கலாம், இது எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன உப்பு? சால்ட் மாதிரி இருக்கு. அதிகமாக போட்டோம்னா என்ன பண்ணுறேன்? மஞ்சள் பொடி நிறைய போடாதே. அதுக்குன்னு போட்ட மாதிரியே தெரியல. பரவாயில்ல. நீங்க சமைக்கும் போது மட்டும் இந்த கலர் வருது, நான் சமைச்சா அந்த கலரே வர மாட்டேங்குது. வதக்கணும். இந்த கேரட்டை சீக்கிரமா பொரியல் பண்றேன். என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, தின்னுகிட்டே இருக்கேன். கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது தெரியுமா? அதான் சொல்றேனே, வெறுமனே தின்னுகிட்டு இருக்கேன். குழம்புலயும் போடல தானே? போட்டியா? கழுவுல போட என்ன தோணுதோ எனக்கு. தண்ணியோட ஏடி போடுற பைத்தியக்காரி? போட, அது வெடியத்தான் செய்யும். பயந்துட்டியோ? அப்படி பயப்பு இல்ல. நீ பயந்தியா பயப்பில்லையா சொல்லு. பாத்துவேன். கடுகு போட்டதே இங்க வந்து நின்னுட்டு இருந்தியே. மொத்தமா போட்டா இதுல தண்ணி ஊத்தணும்டி. தண்ணி ஊத்திடி. அத முதல்ல வதக்குமா நீ. ஆஹா சுடுதே. எடுத்துட்டான். குழம்பு நல்லா இருக்கு. குழம்பு இன்னும் தண்ணியே ஊத்தலையா? கொல்ல போறேன் நான். வதக்கும் போதேதான் மிளகாத்தூள் போடணும்னு சொன்னேனா இல்லையா? நான் சேர்ந்துதான் குழம்பு. நான் சேர்ந்துதான் சாப்பிடணும். அது சரி. எத்தனை பேருக்குன்னா தெரியல வீட்டுல. ஆல்ரெடி அப்பா வச்ச குழம்புக்கே என் கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. இல்ல இப்பத்துல இருந்து கத்துனாதான். அதுக்கு நாங்க தான் பலியாடாடி. அதுல மிளகாத்தூள் போட்டியா? நான் பண்ணிட்டேன். ஏன்? சின்னதா அப்படியே இதுல பண்ணிக்கலாம்னு விட்டேன். நல்லா பண்ணு. ஊத்து. உப்பு போட்டல.
ஊத்திட்டேன். எனக்கு ஓம பாஷெல்லாம் தெரியாது. தண்ணி ஊத்திட்டேங்கறா. திட்டமா ஊத்து. அத போதுமா பரவாயில்லை. அதான் எனக்கு தெரியாதுன்னு தெரியும். ஊத்துமா பத்தாது காய் வேகணும்ல. குழம்பு கடாயில வச்சுட்டு பொரியல என்ன பண்ணுங்க? அந்த மாதிரி சோப்பு கடாயில அப்படியே ஆஃப் பண்ணிட்டுக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டுக்கிறான். கேஸ்ல இருந்தீங்கன்னா இது ஆஃப் பண்ணிட்டுக்கிறான். அதுமா பொரியல்மா இத சொல்றேன். அது பத்தல இது பண்ண மேல வந்துச்சு. அதனால ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம்னு விட்டேன். கட் பண்ணாத வீடியோவை கட் பண்ணாத. ஒரு நாளைக்கு சமைக்க சொன்னா என்ன கோலை கொத்து பாத்துக்கோங்க. அப்ப எப்ப இதுங்கெல்லாம் சமைக்க கத்துக்குன்னு எனக்கு உடம்பு முடியல எப்ப இதுங்க சாப்பாடு செஞ்சு எனக்கு போடுறது. நான் செஞ்சதே இல்ல. நீ அதுக்கு மேல அனிதா ஒரு மடங்குனா நீ 10 மடங்கு சொதப்புவ. என்ன புகழாதீங்க. சோறாக்குனா பாக்கலாம். கஞ்சி காய்ச்சி வச்சிருந்தியா? அது உங்களால. கஞ்சி கூட கிடையாது. பொங்கல் ரொம்ப குழைய விட்டா. அன்னைக்கு உனக்கு பொங்கல்னு சொல்லி தானே கொடுத்ததே. அது நான் எங்க சாப்பிடவே இல்லை. வரவே இல்லை. டாம் போயிட்டோம். எனக்கு உப்பு போட்டியா? உப்புல அதுதானே. நமக்கும் அதுக்கு தான் செட் ஆகாதுன்றியா? போதுமா? கலர் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளி இது பண்ணா நீங்க இது பண்ண நீங்க செஞ்சா மட்டும் கலர் மாறுது. நான் செஞ்சா கலரா வர மாட்டேங்குது. அது நோ பிரவுன் கலர்ல வதக்கத்தை பொறுத்து இருக்கு. நீ அரையும் குறையுமா எப்படி சொல்றது, பாதி வதங்கின உடனே காய போட்டுருவ. ஆனா அப்படி போட மாட்டாங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு நல்லா வதக்கினா தீஞ்சிச்சின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். தீஞ்சிடும். நல்லா காய் வதங்கினா டேஸ்ட் இருக்கும் குழம்பு. புரியல. அங்க பாரு, அவளை பாரு. என்ன பண்ணுங்க அத வாய்த்தான் நாங்க சொல்லலாம். அவ என்ன பண்ணன்னு பாத்தியா? அங்க பாரு, இப்போ எந்த தூரத்துல நின்று போட்டுட்டு இருக்காது. சமையல்னா அவ்வளவு பயம். அப்படித்தானே மேல நான் எவ்வளவு தைரியமான பொண்ணு தெரியுமா? அதான் தெரிஞ்சா எங்க இருந்து படம் ஏதோ இல்ல, அந்த பூண்டு வெடிச்சு சின்னதுதான். பூண்டு போட்டிய இதுல போடல. பூண்டு போட்டுட்டு குழம்பு போட்டு தள்ளிட்டீங்க. நல்லா வருவி. நான் போடல, நான் சொன்னேன். என்ன சொன்னீங்க மேடம்? நல்லா வருவே. மொத்த பூண்டு ஒரே அடியா குழம்புல போட்டேன். அவளை கேட்டேன் என்ன சொன்னீங்க மேடம்? நான் சொன்னேன், வந்துட்டேன். இது யோசிச்சு சொல்றேன். இது எப்படி தெரியுமா இருக்கு? என் பொண்ணு சமைக்க, என் இன்னொரு பொண்ணு வீடியோ எடுக்க, நான் உட்காந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. இது டெய்லி எல்லாம் நடக்காது. டெய்லி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி, நீ செஞ்ச பாவமா இல்ல நான் அவ செஞ்ச பாவமா இல்ல நான் செஞ்ச பாவமான்னு தெரியல. நம்ம 3 பேரும் ஒரே 4 சவுத்துக்குள்ள கிச்சன்ல மாட்டிக்கின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணி மாட்டாங்க. பொரியல் தண்ணி நல்லா வரல உனதாடி. அங்க வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தரேன். மேடம் என்ன பண்ணாங்க நீ பாக்குற. ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணான்னு பாரு. வீடியோ போய் சொல்லு. வீடியோ போய் சொல்லாது. வீடியோ தான் உண்மையே சொல்லு. நீ தான் போய் சொல்லு. தண்ணி ஊத்துறியா அதுல? இது புடிச்சிட்டு இருக்கமா? லாங்கிடுமா. என் தலையை பாதி கட் பண்ணிடுனா? உண்மையாவே கட் பண்ணிட்டேன். தண்ணிமா எப்படிமா ஊத்து? ஊத்துறியா? உப்பு போட்டியா? மிளகாத்தூள் போட்டியா? மிளகாத்தூள் பத்தல. மிளகாத்தூள் போடு. மிளகாத்தூள் கொஞ்சமா தான் போட்டாக்கா. பத்தல. மிளகாத்தூள் பத்தல.
அச்சோ மறுபடியும் மழை வருதே. சவுண்ட் கேக்குது. நான் வேற துணி வர ஊற வச்சுட்டியா? அப்பா அது இது கொடிகைது சுத்தி சுத்தி கட்ட வேண்டியதுதான். துணி நான் ஒரு ஸ்மெல் வந்துரும்ப்பா மழைக்காலம். நாளைக்கு துவைச்சுக்கலாம். கம்ஃபர்ட் போட்டு ஊற வச்சுக்கலாம். வாஷிங் மிஷின்ல வேற போட்டு வந்தேன் எல்லாத்தையுமே. பாதி துணி தான் வாஷிங் மிஷின்ல போட்டேன். நீ எதை காய வைப்பியோ இல்லையோ எனக்கு தெரியாது. எங்க 2 பேரோட யூனிஃபார்ம் இருக்குது. அப்பா அது துணிலாம் ஊற வச்சிருக்கேன். நம்ம குழம்பு வச்சிருக்கிறா. காய் நல்லா வேகணும் பாப்பா. அது சாப்பிட்டா வந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும். கடக்கு முடங்கணும். அதாவது பாதி வெந்து பாதி வேகாம இருந்தா ஜீரணம் ஆகாது. நல்லா வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது வேவல் வந்துச்சுங்க. வெந்துதான் காயில உப்பே போடலையா? காயில எங்கம்மா உப்பு பட்டுச்சா? வதக்கும் போது உப்பே போடலையா? போட்டாவல அக்கா. உப்பே உரைக்கல காயில. பாண்டுறங்க ஒரு நாளைக்கு சமைக்க சொன்னா என் நிலைமைய பாத்தீங்களா? கடுப்பேத்துறாங்க முடியல. நல்லா தானமா இருக்கு. எனக்கு கூட சாப்பிடும் போதுதான் தெரியும் அதோட. இங்க கூட நான் டேஸ்ட் பண்ணி பாக்கிறேன். உங்க வீட்டுல யாரு இந்த மாதிரி சொல்ல போறாங்கன்னு பாத்துக்கோங்க. சொல்லுங்க. ஐயோ கசக்கு. உப்பு போடாம தான் கசக்கதான் கசக்கும். தெரிதா இப்ப? அம்மா ஒரு டேஸ்ட்டுமே தெரியலம்மா. சப்பன் இருக்கு. புடுங்க போய். நான் சொன்னேன்ல உப்பு போடலாம் எதுவுமே தெரியாது. முன்னாடியே வச்சு போட்டுட்டுமா? யாரை போடுறா? கோயம்புல. ஏன்? உப்பு இல்ல. உப்பு திட்டமா போடு. போட்டுட்டாங்க. அது தெரிஞ்சா ஏன் எங்க அக்கா பண்ணது குப்பையிலேன்னுவாங்க. அந்த மாதிரி உப்பு இருக்கிற பண்ணமும் குப்பைக்கு தான் போடும். புத்தா? ஏதாவது குப்பைக்கு தான் போகும். அதுக்கு ஒழுங்கா திட்டமா போடும். போடணும் அதுல உப்பை. போடுறியா? போடணுமா ஒரு கேள்வி வேற. போதுமா? போடு. அப்படியே இதுலயே கொஞ்சம் உப்பு போட்டு குத்தீங்கன்னா திம்பேன். சப்புனு அதுன்னா நேப்பா பிக்கல் நினைச்சிருக்கியா? சப்புனு இருக்கு. மழை சாரல் மாதிரி உப்பு மிளகாத்தூளும் தூவிட்டு திங்கறதுக்கு. முருங்கைக்காய் தான் சப்புன்னு இருக்கு. சப்புன்னு தான் சப்புன்னு தான் இருக்கும். உப்பு போட்டு கொடு. நல்லா இருக்கும். வேணாம் சாப்பிடாத. உனக்கு வேணாம் எனக்கு வேணும். நான் கீழே போட்டேன். உன்னை எவன் போட சொன்னா? அதை சாப்பிடாது. குழம்புல இருக்கிறத சாப்பிடுது. அதை துப்பிட்டாவோ. இதுக்கப்புறம் அது எச்சில் இதுவாகி போச்சு. அதனால நீ சாப்பிடக்கூடாது. அந்த ஒண்ணு என்ன பாவம் பண்ணுச்சோ? எது துண்டு என்ன பாவம் பண்ணுச்சுங்க? பாவம் இல்லம்மா, புண்ணியம் பண்ணிக்குமா. கையில கிடைக்காம புண்ணியம் பண்ணிக்கிறதுனால இது உன் கையில கிடைக்கல. அழகா உப்பு போட்டிருப்பேன். அப்படியே கசக்கி பிசிஞ்சு மென்னு துப்பிட்டு இருப்பேன். நான் தானே பிளேட்ல ஓர வைக்கும் போது சொல்லுவேன்ல. பாக்க சரி ஓகே வாங்க போ. அது இறக்கும் போது மறுபடியும் வீடியோ எடுத்துக்கோ. புரியல மேடம். நீங்க என்ன பண்றீங்க மேடம்? குரல் மட்டும் தான் கேக்குது. தலைய காணோம். நான் எடுக்கிறேன். கொஞ்சம் கண தந்து பாரு. உங்க அக்கா எங்கிறானே. சரி ஆஃப் பண்றேம்மா. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு. காய் வந்துச்சு. என்னாச்சா? உப்பு கையோட காயட்டும். ஓகே இன்னைக்கு டுடே சமையல் காட்டுங்க பாப்போம். இன்னைக்கு சமையல் என்னம்மா? சாப்பாடு. முருங்கைக்காய் கார குழம்பு. கேரட் பொரியல். பாரேன் நல்லாதான் இருக்கும். முடு என்னைக்கான சமையல் என்ன? சாப்பாடு, முருங்கைக்காய் கார குழம்பு, கேரட் பொரியல். அது சொல்ல வந்தாடி காக்கா காக்கான்ற